புனித ஜும்மா கடமை நிறைவேற்றும் முகமாக சிறப்பான முஹர்ரத்துடைய ஆஷுராவுடைய நோன்பை நோற்றவர்கள் அதிகமானவர்கள் நோன்பை நோற்றவர்களாக சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், வட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், டாக்டரும் கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் சூழாலிருந்து அழுது பிரலாபித்து அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு பிரிக்கப்படும். குளிப்பாட்டுவார்கள், கவன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். அந்த புதைகுழியோ அந்த கபரோ சிறிய ஒரு இடம், நெருக்கமான இடம், புடுபூச்சிகள் நிறைந்த இடம், இருள் நிறைந்த இடம். அங்கே நம்முடைய காசி பணத்தாலோ பட்டம் பதவியாலோ சொத்து சுகத்தாலோ குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. தனிமையான அந்த இருள் நிறைந்த புலிபூச்சிகள் நிறைந்த அந்த வீட்டை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்குவான்னு சொல்லக்கூடிய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். நாம் அன்றாடம் செய்து வரக்கூடிய நல்ல அமல்கள், 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுது கொள்வது, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்களை ஏமாற்று துரோகம் அநியாயம் இல்லாமல் ஹலாலை பேணி செய்து கொள்வது, சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி குடும்பங்களை கோவிச்சு கொள்ளாம, குடும்பங்களை பகச்சு கொள்ளாம உறவுகளை பேணி நடந்து கொள்வது, எங்கட மக்களோடையும் எங்களை சூழால வாழக்கூடிய அந்நிய மக்களோடையும் அன்பாக பண்பாக பாசமாக நடந்து கொள்வது, இவைகள் தான் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் இடதிலும் வலதிலும் இருந்து எமக்கு அந்த கபருடைய வீட்டிலே உதவி செய்வது மட்டுமல்ல, நானும் நீங்களும் பயங்கரமான ஒரு கட்டத்தை முன்னோக்கி இருக்கிறோம். 9 கோடியே 30 லட்சம் மைல்களுக்கு அப்பால் உள்ள அந்த சூட்டை தணிப்பதற்காக வேண்டி ஏசியையும் ஃபேனையும் போட்டு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைய கியாமத்தில் தலைக்கு மேலால் ஒரிஜினல் பக்கம் கொண்டு வந்து வைக்கப்படும். பூமியில் செம்புத்தரையாக இருக்கும், மேல உடுப்பும் இருக்க மாட்டாது, தண்ணி இருக்க மாட்டாது, நிழல் இருக்க மாட்டாது. அல்லோல கல்லோலப்படக்கூடிய பயங்கரமான கியாமத்துடைய மைதானத்தில் அரசுடைய நிழலை பெற்றுத் தந்து முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினால் ஹவுலுல் கௌதர் நீர் அருந்த கிடைக்க பெற்று வலது கரத்திலே பட்டோலை கிடைத்து குதூகலமாக சிராத்தல் முஸ்தகீமை கடந்து அப்பாலுள்ள நிரந்தரமான சொர்க்கத்துடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்குவாவும் இந்த சாலிகான அமல்களும் தான். எனவே இந்த கொஞ்ச கால உலகத்துடைய வாழ்க்கையில அற்ப சொற்ப இன்பங்களுக்கு, சொத்து சுகங்களுக்கு, காசி பணங்களுக்கு, பட்டம் பதவிகளுக்கு ஏமாந்து விடாமல் முடியுமான அளவு தக்குவாவோட இறையச்சத்தோட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இஹ்லாஸோட மன தூய்மையோட அதிகமாக அமல்களில் ஈடுபட்டுக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஹிஜ்ரி 1447 இருந்து ஹிஜ்ரி 1448 என்ற புது வருஷத்திலே நுழைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வருஷங்களிலே இந்த 48 அடையுவோமா அடைய மாட்டோமா என்று சொல்ல முடியாமல் இருந்தோம். படைத்த ரப்பு அல்லாஹ் இம்மீது இரக்கம் வைத்து ஆயுளை நீடித்து 48 காலடி வைத்திருக்கிறோம். 47 ஹிஜ்ரி 47 வாழ்ந்த எத்தனையோ சகோதரர்கள் அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். திடீரென்று பிரஷர் என்றும் ஹார்ட் அட்டாக் என்றும் லிவர் பங்கன் ஆகுது என்றும் இன்னும் எத்தனையோ பல நோய்களால் பல ஆச்சரியமான நிகழ்வுகளால் திடீரென்று
பச்சை மரம் உடைந்து விழுவது போல் என்று பாசையிலே சொல்வோம். திடீரென்று போய் சேர்ந்துட்டார்கள். 48 அடைய கிடைக்கல அவர்களுக்கு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக 48 கால் வைத்திருக்கிறோம். 49 அடைவோமா இல்லையா என்பது யாராலும் சொல்ல முடியாது. ததப்பது மின தக்வா ஃபஇன்னக லா தத்ரி இதா ஜுன்ன லைலுன் ஹல் தஹீஷு இலல் ஃபஜ்ர். மால் சாபிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அதிகமாக அமல் செஞ்சு கொள்ளுங்கோ, தக்வா உள்ளவர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கோ, அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கோ. இரவைக்கு தூக்கத்துக்கு போனால் அடுத்த நாள் காலையில் எழுப்புவீர்களா என்று எந்த நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில், உலகத்து வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வகம் மின் சிகாரின் யுர்தஜா தூல உம்ரி. எத்தனையோ இளம் வாலிபர்கள், எனக்கு இப்பதே மௌத்து வர மாட்டாது, வாட்ட சாட்டமாக இருக்கிறேன், எனக்கு பிரஷரும் இல்லை, சுகரும் இல்லை, கொலஸ்ட்ராலும் இல்லை, கிட்னி ஃபெயிலியரும் இல்லை, எல்லாம் தொப்பளவில்லை இருக்குது என்று ஆசையோடு ஆர்வத்தோடு நினைத்ததெல்லாம் செய்து கொண்டு வாழக்கூடிய வாலிபர்களே, வக்கம்மின் சிகாரின் யுர்தஜா தூல உம்ரி, நீண்ட ஆயுள் வாழ்வோம், இப்பதே மௌத்து வர மாட்டாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்து நுசிஜத் தக்குபானஹு வஹுவ லா யத்ரி. அவருக்கும் தெரியாது அவருடைய கஃன் ரெடியாகிற்று, அவருடைய கஃன் ரெடியாகிற்று. எனவே இதுதான் உலகத்து வாழ்க்கை. நாம் மறந்துவிடக் கூடாது. உலகத்திலே வாழ வந்தவர்கள் அல்ல, அமல் செய்ய வந்தவர்கள், ஆகிரத்தை தயார் செய்ய வந்தவர்கள். வக்கம் மின் ஸஹீஹின் மாத்த மின் கைரி இல்லத்தின், வக்கம் மின் ஸஹீஹின் மாத்த மின் கைரி இல்லத்தின். எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள் திடீரென்று நினைச்சு பார்க்காத விதத்தில் இன்னாரு மௌத்தாம், இன்னாரு மௌத்தாம் என்ற செய்திகள் வருவதை கேட்டு ஆச்சரியம் அடைகிறோம். கண்ணியமானவர்களே, அதனால 1449 அடைவோமா சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய நிலைமையை காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ள என்ற முதுமொழி கொப்ப இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அதிகமாக அமல்கள் செய்து கொள்வதுதான் புத்திசாலிகளுக்கு அடையாளம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அல் கைஸ் மந்தானா, அதாவது யாரு புத்திசாலி என்றால் புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு நாள் தனிப்பட போகிறோம். அந்த தனிமையான வாழ்க்கைக்கு யாரு தன்னை தங்கரியம் செய்து கொள்கிறார்களோ, ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்கள்தான் புத்திசாலி என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடியுமான அளவு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதுதான் மிக சிறந்த விடயம். எனவே என்றொரு சிறப்பான நாள் ஆசுராவுடைய தினம். அதிகமானவர்கள் நோன்பு நோக்கி இருப்பார்கள். இன்றைய தினம் 3 பத்துகள் இருக்கிறது. ரமலானுடைய கடைசி 10, துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10, முஹர்ரத்துடைய ஆரம்ப 10. இந்த 3 பத்துகளும் ஒன்றோடொன்று பின்னியதாக மிக விசேஷமாக துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதிலும், சதகாக்கள் தர்மங்களுக்கு பல பல மடங்கு கூலி வழங்கப்படுவதிலும், இப்படியான ஏராளமான நன்மைகள் பதிவு செய்யப்படக்கூடிய நாள். ஆசுராவுடைய நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கு இந்த முழு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான சிறப்பான நாள் தான் இன்றைய நாள். இந்த முஹர்ரத்துடைய மாதம் உலகத்திலே ஏராளமான சிறப்புகள், உலகத்திலே எத்தனையோ விதமான படைப்புகள், உலகத்திலே எத்தனையோ விதமான நபிமார்களுக்கு வந்த சோதனைகள் இருந்து பாதுகாக்கப்பட்ட தினம்தான் இந்த முஹர்ரத்துடைய மாதத்திலே உள்ள தினங்களும் ஆசுராவுடைய இன்றைய பிறை 10 தினமும். அதிலே ஒன்றுதான் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பொழுது யகூதிகள் நோன்பு நோட்டு இருந்தார்கள். கேட்கப்பட்டது, ஏன் நீங்க நோன்பு பிடிச்சிக்கிறீங்க? சொன்னார்கள், வம்பன் ஃபிரௌனுடைய அந்த அட்டகாசத்தில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட தினம்தான் இன்றைய ஆசுராவுடைய தினம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்திலே உங்களை விட நாங்கள் தான் மேலானவர்கள்
என்று நோன்பு பிடிக்கும்படி சொன்னது மட்டுமல்ல, லைன் பக்கைத்து அடுத்த வருஷம் இருந்திருந்தால் லசுமன்ன தாசிய 9வது தினத்தை நோன்பு பிடிப்போம். ஏன்? அந்த யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி. அதனாலதான் நேற்று வியாழக்கிழமை, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, வியாழனும் வெள்ளியும் நோன்பு பிடிப்பது. அப்படி இல்லையா? வெள்ளி இன்று மிக முக்கியமான நாள், இன்றும் நாளையும் நோன்பு பிடிக்க முடியும். 9, 10 அல்லது 10, 11 நோன்பு பிடித்து இந்த சிறப்பான மாதத்தை கண்ணியப்படுத்துவது அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே விசேஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்தியையும், முஹர்ரத்துடைய மாதம் மிக விசேஷமான மாதம். எத்தனைய நபிமார்கள் பல பயங்கரமான சோதனைகள் இருந்து வெற்றி பெற்று விமோசனம் அடைந்த சிறப்பான நாட்கள் தான் இந்த முஹர்ரத்துடைய மாதம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தல்வானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, முஹர்ரத்துடைய மாதம் வந்துவிட்டாலே எமக்கு உள்ளத்துக்கு ஞாபகத்துக்கு வருவது கர்பலாவுடைய விடயம், கர்பலாவுடைய யுத்தம். முஹர்ரம் மாதம் வந்துவிட்டாலே எமக்கு ஞாபகத்துக்கு வருவது ஹிஜ்ரத்துடைய விடயங்கள். ஹிஜ்ரத்துடைய விடயம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டிய மிக முக்கியமான விடயம்தான். சிலர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் ஹிஜ்ரத் என்று சொன்னால் திடீரென்று ஏற்பட்டு திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனார்கள் என்று. இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்காக வேண்டி ஏற்கனவே திட்டம் போட்டார்கள், பிளான் பண்ணினார்கள். கண்ணியமானவர்களே, நாம் இதை வாழ்க்கையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம். எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவதை இஸ்லாம் விரும்புகின்றது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம். வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயத்திலே இந்த ஹிஜ்ரி 1448 இந்த வருடத்தின் 1வது மாதம். இந்த மாதத்திலே நாம் பிளான் பண்ணுவோம், திட்டமிடுவோம். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய பயணத்துக்காக ஆயத்தமாகின்ற பொழுது வழிகாட்டி யாரு? எங்கே தங்குவது? அந்த இடத்துக்கு எப்படி சாப்பாடு கொண்டு போவது? சாப்பாடு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த காலடிகளை கண்டு அந்த முஷ்ரிக்கீன்கள் தேடிக்கொள்வார்கள். அதை எப்படி அழிப்பது? அதற்காக ஒட்டகம் யார் போவது என அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிளான் பண்ணினார்கள், திட்டமிட்டார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்திலே அனைத்தையும் திட்டமிடுவது, பிளான் பண்ணுவது மிக முக்கியமான ஒரு சுன்னவாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்டக்கூடிய யுத்தம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ஆனால் அப்படி எனக்கு வழிகாட்டவில்லை. மசூரா செய்தார்கள், ஆலோசனை செய்து அகழி தோண்டினார்கள். அகழி தோண்டி யுத்தத்துக்கு ஆயத்தமானார்கள். முஸ்லிம்கள் பாரிய வெற்றி அடைந்தார்கள். காபிர்களுக்கு பயங்கர தோல்வி ஏற்பட்டது. கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை மேக்சிமம் எங்களால் ஏண்ட முயற்சியை செய்து திட்டம் போட்டு பிளான் பண்ணி அதை செய்துவிட்டுத்தான் படைத்த ரப்பிடத்திலே கையேந்த வேண்டும். என்னுடைய பாசையிலே சொல்வதாக இருந்தால், ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். ஒட்டகத்தை விட்டுட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொல்வது அது மடமையில் ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு விடயத்தை நாம் செய்துவிட்டு அது அல்லாஹ் நல்ல விஷயம் தானே, அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொல்லுவது இருக்கிறதே, அன்புக்குரியவர்களே, அதற்கு தவக்கல் என்று சொல்ல முடியாது. தவக்கல் என்று சொல்வது எங்களால் முடியுமான அளவு ஒரு விடயத்தை பிளான் பண்ணி திட்டம் போட்டு அழகான முறையில் மசூரா செய்து அதை கடைசி கட்டத்தில் வைத்துவிட்டு படைச்ச ரப்பிடத்திலே, யா அல்லாஹ், இதை உன்னுடைய உதவியை கொண்டு அழகாக செய்து முடித்துக் கொள்ள அருள் புரிவாயாக என்று ரப்பிடத்திலே எங்களால் முடியுமானாலும் செய்துவிட்டு அல்லாஹ் இடத்திலே கேட்பதிலே தான் வெற்றியும் கைரும் இருக்கிறது. இதைத்தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது.
அது அல்லாமல் நாங்கள் மசூராவும் இல்ல, பிளான் பண்ணவும் இல்ல, திட்டம் போடவும் இல்ல, அல்லாஹ் பாதுகாப்பன் என்று சொல்லிவிட்டு அதிலே தோல்வி அடைகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு குறை சொல்கின்றோம். இது என்னுடைய அறியாமை, இது என்னுடைய மடத்தனம். எனவே இந்த புது வருஷத்திலே ஆசுராவுடைய தினத்திலே நாம் விளங்க வேண்டிய ஒன்றுதான், எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு பாடமாகத்தான் ஹிஜ்ரத்துடைய ஒரு பாடம், ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு எமக்கு வழிகாட்டுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உதவியை அடையக்கூடியவர்கள் திடீரென்று களமிறங்கவில்லை, பிளான் பண்ணினார்கள், மசூரா செய்தார்கள், திட்டம் போட்டார்கள், திட்டம் போட்டு செயல்படுத்தினார்கள், அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது, பாரிய வெற்றியை ஹிஜ்ரத்திலே அடைந்து கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, இதை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து ஒரு சிறந்த சமூகத்தை வாழ்க்கையிலே உருவாக்கிவிட்டு நாம் மௌத்தாகி போம் என்பதற்காக வேண்டி இந்த புது வருஷத்திலே, இந்த முஹர்ரம் மாதத்திலே 1448 காலடி வைத்திருக்கக்கூடிய நேரத்திலே இதை சிந்தனைக்கு எடுப்பது பொருத்தம் என்று நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமக்கு பின்னாலே வாழக்கூடிய சமூகத்துக்கு நாங்கள் எப்படி வழிகாட்டி விட்டு செல்கிறோம்? இங்கே இருக்கக்கூடிய 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இன்னும் கூடினால் ஒரு 25-30 வருஷம் வாழ்வாங்க. அதுக்கு பின்னால நான் கபருக்கு போய் சேர்ந்துருவோம். இன்னொரு 25-30 வருஷத்துக்கு பின்னால கபருக்கு போய் சேர்ந்துருவோம். அதற்கு பின்னால் வளர்ந்து வரக்கூடிய இந்த இளம் சமூகம், அவங்க தான் பள்ளிவாசல் ரிஷ்டிகளாக மாற இருக்கிறாங்க, பாடசாலையுடைய ஆசிரியர் அதிபர்களாக மாற இருக்கிறாங்க, மதரசாக்களுடைய உஸ்தாதுமார்களாக மாற இருக்கிறாங்க, எங்கட கடையுடைய வியாபார ஸ்தலத்துடைய ஃபேக்டரியுடைய மேனேஜராக, டிரெக்டராக, சேர்மனாக மாற இருக்கிறார்கள். என்னுடைய குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய குடும்ப தலைவர்களாக மாற இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு நாங்கள் எப்படி வழிகாட்டி விட்டு செல்கிறோம்? அவர்களுக்கு வழிகாட்டுகிறோமா? பிளான் பண்ணுகிறோமா? திட்டம் போட்டு இருக்கிறோமா? எங்களுக்கு தெரியும், வீடு கட்ட பிளான் பண்றதுக்கு, கல்யாணம் கொண்டு வந்துட்டா கல்யாணத்தை எடுத்திருக்கிறதுக்கு, மசூரா பிளான் பண்றதுக்கு, திட்டம் போடுறதுக்கு, இது போல துனியாவுடைய சில விஷயங்களை மட்டும் பிளான் பண்ணுவோம், திட்டம் போடுவோம். ஆனால் என்னுடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக எந்த மசூராவும் இல்லை, எந்த பிளானும் இல்லை, எந்த திட்டமும் இல்லை. கண்ணியமானவர்களே, இது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக விலையினமான ஒரு செய்தி என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்துக்கு எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட குடும்பங்களுக்கு, எங்களோட ஃபியூச்சருக்கு, எதிர்காலத்துக்கு, எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்களோட சந்ததிகளுக்கு நாங்கள் பிளான் பண்ணி திட்டம் போட்டு எங்களோட பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சிறந்த குடும்பமாக உருவாகுவார்கள், ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கிவிட்டு செல்ல முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது இல்லாத குறையினால ஏராளமான நஷ்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாயுடைய கற்பத்திலே குழந்தை வருகின்ற பொழுது 40 நாள் இந்திரியம், 40 நாள் இரத்த கட்டி, 40 நாள் சதை கட்டி, 4 மாதத்திலே ரூஹ் ஊதப்படுகிறது. புள்ள துடிக்குது வவுத்துல, உம்மட வவுத்துல புள்ள துடிக்குது. உம்மாவும் சுஜூதுல இருந்து, தஹஜ்ஜத்தில் இருந்து, தாயும் தகப்பனும் பேரன் தஹஜ்ஜத்தில் இருந்து என்ற உருவாகக்கூடிய புள்ளைய சாலிகான புள்ளையாக உருவாக்கி தந்திருந்து ரப்போடு தொடர்பாக வேண்டும். 9 மாதத்தில் அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், புள்ள வெளியே வருது, வலது காதுல பாங்கி, இடது காதுல இக்காமத்து, புள்ளைக்கு தகனி, ஈச்சம்பழம் போன்றவை சப்பி வாயிலே பூசி துவா செய்ய வேண்டும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். 7வது தினத்திலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஹத்தனா செய்யப்பட வேண்டும், சுன்னத்து பண்ண வேண்டும். 7ஆம் தினத்திலே ஆணாக இருந்தால் 2 ஆடு, பெண்ணாக இருந்தால் 1 ஆடு அறுத்து அக்கீகா கொடுக்கப்பட வேண்டும். முடியை இறக்கி தங்கம் அல்லது வெள்ளிப்பாரத்துக்கு சதகா செய்ய வேண்டும். பிள்ளைக்கு அழகான பெயர் சூட்டப்பட வேண்டும். புள்ள வளர்ந்து வருகிறது, பால் கொடுக்கும் பொழுது தாய் 2 ரக்காத் சுன்னத்து தொழுதுட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்துவிட்டு பிள்ளைக்கு பால் புகட்ட வேண்டும். ஹாஜா முஹிதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீண்ட பிரயாணம் செய்கிறார்கள்.
90 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உம்மா கிட்ட வந்து சொன்னாங்க, உம்மா சந்தோஷமான செய்தி, இந்த பிரயாணத்தில் 90 லட்சம் பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தாய் சொன்னார்கள், மகனே உட கெட்டித்தனம் அல்ல, சின்னத்தில பால் தரும் பொழுது உழவு செய்து கொண்டு 2 ரக்காத்து சுன்னத்து தொழுதுட்டு உனக்கு பால் தந்தேன், அந்த பரக்கத்து தான் இன்றைக்கு இந்த செயல் செய்கிறாய். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், அன்புக்குரியவர்களே, காலியால் ரஹ்மத்துல்லாஹ், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ், பெரியார்களுடைய வரலாறுகளை படிக்கின்ற நேரத்திலே பின்னணியிலே தாயுடைய தியாகம், துஆ, அர்ப்பணிப்பு, பேணுதல், பக்குவம் தான் அப்படியான பெரும் மாமேதிகள் உருவாகுவதற்கு காரணம். கண்ணியமானவர்களே, பிள்ளை வளர்ந்து வருகிறது. மொண்டசூரிக்கு போட முந்தி அல்லாஹ்வுடைய கலாமை அங்கே கற்றுக் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கு குர்ஆன் கற்றுக் கொடுப்பது மிக முக்கியமான ஒரு பணி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் முஸ்லீம்கள் அடிப்படையிலே பேசிக் மார்க்கம் தான் நமக்காக மிக முக்கியம். பிள்ளைகளுக்கு இன்றைக்கு எத்தனை பேரு எங்களோட பிள்ளைகளை ஆங்கிலம் பேச வேண்டும், சிங்களம் பேச வேண்டும், புள்ள நல்ல மொழி வளம் உள்ளவனாக மாற வேண்டும், புள்ள ஆங்கிலம் பேசி சந்தோஷம் அடைகிறோம். அதே நேரத்தில் புள்ளைகிட்ட ஆயத்துல் குர்சிய, பாத்திஹா சூரத்தை அல்லது வெளிவாசலுக்கு போகும் பொழுது துஆவை பிள்ளைகள்கிட்ட கேள்விப்படுகிறதா, அதை கேட்டு சந்தோஷம் அடைகிறோமா? ஏன் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் குர்ஆன் மதரசா மக்தபண்ட பாடம், மக்தபண்ட பாடத்திலே போதிக்கப்பட வேண்டும். உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட பேர பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, எத்தனை பிள்ளைகளுக்கு பாத்தியா சூரத்து பாடம், எத்தனை பிள்ளைகளுக்கு அத்தஹியாத்து பாடம், எத்தனை பிள்ளைகளுக்கு ஆயத்துல் குர்சி பாடம், எத்தனை பிள்ளைகளுக்கு உளுவுடைய பரல் தெரியும், எத்தனை பிள்ளைகளுக்கு தொழுகட பரல் தெரியும், எத்தனை பிள்ளைகளுக்கு தயமத்தை பற்றி தெரியும், எத்தனை பிள்ளைகளுக்கு குளிப்புடைய பரல் தெரியும். இது பிராக்டிக்கலாக மிம்பர்ல இருந்து பேசுகிறேன். உங்களோட பிள்ளைகளை எப்பவாவது கூப்பிட்டு உட்கார வைத்து, மகனே பாத்தியா சூரத் ஓதுங்களே, அத்தஹியா ஓதுங்களே, கேட்டிக்கிறோமா? இந்த குர்ஆன் மதரசா அன்புக்குரியவர்களே, இத்தனை விஷயங்களையும் அடிப்படை பேசிக் படிச்சு கொடுக்கக்கூடிய இடம். அதை கண்காணிக்கிறோமா, பார்க்கிறோமா, பிள்ளைகிட்ட கேட்கிறோமா? ஒரு மாசத்துக்கு ஒருக்கவாவது உட்கார்ந்து அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறோமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்து ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்கணும். உஜூதுன் கிதமுன் பகாவுன் முகாலிபத்துல் ஹவாதிஸ் என்ற 20 சிபத்துகள் அல்லாஹ்வுக்கு இருக்கேதான முஸ்தஹிலான சிபத்துகள், நபிமார்களுக்கு வாஜிபான சிபத்துகள், நபிமார்களுக்கு இருக்கேதான சிபத்துகள் ஒவ்வொரு மோமீனும் அறிந்திருக்க வேண்டும். லேசான விஷயம் அல்ல. இவைகள் எல்லாம் போதிக்கப்படக்கூடிய இடம்தான் இந்த குர்ஆன் மதரசா. கண்ணியமானவர்களே, அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹ், மன்சூர் ரஹ்மானி போன்ற அறிவாளிகள் சொல்லிட்டு போனாங்க, எப்ப அவங்களோட பிள்ளைகள் குர்ஆனோட, பள்ளியோட, உலமாக்களோட தொடர்பு இல்லாம போகும், நீங்க எதிர்பார்த்த பிள்ளைகள் முர்த்ததுகளாக உருவாகுவாங்க. முர்த்ததுகளை சமூகத்தில் எதிர்பாருங்க. இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குத்துபாவிலே எல்லா விடயங்களும் சொல்லி முடிக்க முடியாது. என்ன சொல்லிக்கிட்டு வாரேன் என்றால், ஹிஜ்ரத்துக்கு பிளான் பண்ணி திட்டம் போட்டு செயல்பட்டது போல அப்படியான இந்த சிறப்பான முஹர்ரத்துடைய மாதத்தில் இருக்கிறோம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நாங்கள் திட்டம் போட வேண்டும், பிளான் பண்ண வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் மௌத்தா பேத்துருவோம். ஒரு சிறந்த சமூகம், மார்க்கம் உள்ள சமூகம், தக்வா உள்ள சமூகம், தீன் உள்ள சமூகம் உருவாக வேண்டுமாக இருந்தால் ஆரம்பம் பேசிக் சரியா இருக்க வேண்டும். எத்தனையோ மாணவர்கள் பாத்தியா சூரத்து தெரியாது. ஓலவல் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தியா சூரத்து தெரியாது. பாத்தியா சூரத்து இல்லை என்றால் தொழுகை இல்லை. அவ்வளவு மிக முக்கியமானது. ஆனால் தெரியாத சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இவைகளை ஒவ்வொருத்தரும் விளங்கி செயல்பட்டு இந்த குர்ஆன் மதரசாவிலே ஓதக்கூடிய காலத்தில் பிள்ளைகளுக்கு இளமையில் கல்வி சிலையில் எழுத்து, சின்னத்தில் படிக்கிறது தான் கல்லில் எழுதின மாதிரி உள்ளத்தில் பதியும். இந்த சின்ன பருவத்தில் பிள்ளைகள் பாடமாக்க தவறிட்டாங்க, படிக்க தவறிட்டாங்க, அவருடைய வாழ்க்கையை ஃபெயிலியர் ஆகிரும். ஒரு காலம் இருந்தது, இஸ்லாம் பாடம்
பாடசாலைகள்ல படித்து கொடுக்கப்பட்டது. 20 வருஷத்துக்கு முன்னால மௌலவி அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இதுவரைக்கும் இந்த நாட்டில் மௌலவி அப்பாயின்மெண்ட் இல்ல. 950 முஸ்லிமுக்கு ஸ்கூல் இருக்குது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஸ்கூல்ல தான் மௌலவிமார்கள் இருக்கிறாங்க. இஸ்லாம் பாடம் நடக்குது. மற்ற பாடசாலைகள் இஸ்லாம் பாடம் இல்லாத பாடசாலைகள், இஸ்லாம் பாடம் போதிக்கப்படுகிறதில்லை. அதனாலதான் அண்மையில வெளியான ரிசல்ட்ஸ் கூட 50% மேற்பட்ட பிள்ளைகள் இஸ்லாம் பாடத்தில் ஃபெயிலாக இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அதனாலதான் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா மக்தப் என்ற பாடத்திட்டத்தை ஒவ்வொரு ஊரிலையும் ஏற்படுத்தி அதன் மூலமாவது நம்முடைய பிள்ளைகள் மார்க்கம் படிக்கட்டும் என்று சொன்னால், அதுவும் சில கட்டத்திலே நாட்டுடைய நிலைமைகள் அசௌகரியமாக ஏற்பட்டு சில பாடசாலை பள்ளிவாசலில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்வோம். நானும் நீங்களும் சம்பாதிக்கிறது இரவு பகலா சம்பாதிக்கிறோம். வீடு வாங்குறோம், காணி வாங்குறோம், வாகனம் வாங்குறோம், கடைகள் வாங்குறோம். கண்ணியமானவர்களே, இப்ப மௌத்தானால் எங்களை 3 கட்டு கட்டி 13 யார் கபன்ல சுத்தி கொண்டு கபூர்ல புதைச்சிருவாங்க. உங்களோட கடை வர மாட்டாது, உங்களோட பில்டிங் வர மாட்டாது, எஸ்டேட் வர மாட்டாது, உங்களோட ஃபேக்டரி கபருக்கு வர மாட்டாது, உங்களோட பேங்க்ல இருக்கிற பணம் கபருக்கு வர மாட்டாது, ஒன்றுமே கபருக்கு வர மாட்டாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்துக்கு எடுங்க. வரக்கூடிய ஒரு சொத்து தான் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக, மார்க்கம் உள்ள பிள்ளைகளாக, தக்வா உள்ள பிள்ளைகளாக, சுபஹ் தொழக்கூடிய பிள்ளைகளாக, தஹஜ்ஜத் எழும்பக்கூடிய பிள்ளைகளாக, குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளாக, மார்க்கம் உள்ள பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டி வாழ வைத்து விட்டு நாங்க கபருக்கு போவென்றால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மின் வலதின் சாலிஹின் யதூலஹு, துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளை உருவாக்கிட்டு போவென்றால் அந்த புள்ள துஆ செய்யும், யா அல்லாஹ் என் வாப்பட பாவங்களை மன்னிச்சு, என் வாப்ப தனியே கபர்ல இருக்கிறான், அவரது கபரை விசாலமாக்கியா அல்லாஹ், வெளிச்சமாக்கியா அல்லாஹ், சொர்க்கத்து பூஞ்சோலையாக்கியா அல்லாஹ். எங்கட புள்ள துஆ செஞ்சால் எங்கட புள்ளட துஆ டைரக்ட் லைன்ல கபருக்கு வரும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. டைரக்ட் லைன்ல கபருக்கு வரும் எங்கட புள்ளட துஆ. எனவே அன்புக்குரியவர்களே, எங்கட பிள்ளைகளை கவனிங்க, மார்க்கம் உள்ள பிள்ளைகளாக ஆக்குங்க, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்க, பிள்ளைகளை அழகான முறையில் கல்விமான்களாக ஆக்குங்க, மார்க்கம் உள்ள படிப்புள்ளவர்களாக ஆக்குங்க, மார்க்கம் தெரிஞ்ச படிப்புள்ளவர்களாக, இபாதத்துள்ள படிப்புள்ளவர்களாக ஆக்குங்க. எங்களுக்கு எங்கட கபருக்கும் நன்மை வரும். எங்கட கபருக்கு செய்த துஆவுடைய பிரயோசனம் எங்கட கபருக்கு வரும். அப்படி இல்லாமண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க உலகத்தில் சம்பாதிப்பிலே எங்கட காலத்தை நேரத்தை கழிக்கிறோம். எங்கட ஃபேக்டரியை பார்க்கறதுலையும், கடையை பார்க்கறதுலையும், எஸ்டேட்டை மெயின்டைன் பண்றதுலையும், எங்கட தொழில் பேட்டையை மெயின்டைன் பண்றதுலையும் தான் முழு காலமும் பிள்ளைகளை பார்க்கிறோம். இல்ல, பிள்ளைகள் எங்க தூங்குறாங்க? பிள்ளைகள் இரவைக்கு யாரோட கூட்டாளி? அவரை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரு? கண்ணியமானவர்களே, பயங்கரமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பெரிய பெரிய தக்வா உள்ள நல்ல மார்க்கம் உள்ள குடும்பங்கள்ல பிள்ளைகளை கவனிக்காத காரணத்தினால எங்கட பிள்ளைகள் அவுட், எங்கட வாலிபர்கள் அவுட், எங்கட பிள்ளைகளுடைய பறிவைத்தாங்க. கண்ணியமானவர்களே, போதை பொருள் கடுமையாகி நாசமாகிக் கொண்டிருக்கிறாங்க நல்ல நல்ல குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள். கண்ணியமானவர்களே, எங்கட பிள்ளைகளை கவனிங்க. படிக்கிறாங்களா? கிளாஸுக்கு போறாங்களா? ஸ்கூலுக்கு சரியா போறாங்களா? குர்ஆன் மதரசாவுக்கு போறாங்களா? இவர் படிக்கிறாரா? குர்ஆன் பாடமா? இவருக்கு பாத்தியா சூரத்து பாடமா? கொஞ்ச நேரம் பிள்ளைகளுக்கு டைம் கொடுத்து உட்கார வச்சு வீடுகள்ல பிள்ளைகள் அவதானிங்க, கேளுங்க, பிள்ளைகளோட பேசுங்க. அன்புக்குரியவர்களே, உங்களோட கோடி கோடி சொத்து இருந்தாலும் ஒன்றுமே பிரயோசனமாக மாட்டாது, உங்களோட கபருக்கு வர மாட்டாது. ஆனால் ஆகப்பெரிய கோடி சொத்து தான் உங்களோட பிள்ளைகள். உங்களோட பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை சரியாக கவனிச்சு வளர்த்தால் உங்களோட கபரு வெளிச்சமாகும், உங்களோட கபரு சொர்க்கத்து பூங்கையாகும். எங்களோட பிள்ளைகளை கவனிக்கல, துனியாவை சொத்து சேர்க்கிறதுல முழு கவனமும் செலுத்திடும். பிள்ளைகளை கவனிக்கல, அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட கபரு சொர்க்கத்து பூஞ்சோலையாக நெருப்பு கங்கைகளாக மாறும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளையும் இஸ்லாத்துல தான் பிறக்குது. அபவாஹு யுஹப்பிதானி யுனஸ்ஸிரானி யுமஜ்ஜிசானி,
தாயும் தகப்பனும் அவனோட பேரரசு தான் பிள்ளைய நசராவாக, மஜூசியாக, நெருப்பு வணங்கியாக, முஸ்லிக்கீங்களாக மாத்துறாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால முடியுமான அளவு எங்கட இந்த சிறப்பான முஹர்ரத்துடைய மாதத்துல ஹிஜ்ரி 1448 காலடி வைத்திருக்கிறோம். பிளான் பண்ணுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் வழிகாட்டினாங்க. ஹிஜ்ரத்தை பிளான் பண்ணி செய்தார்கள், வெற்றிகரமாக முடித்தார்கள். குடும்ப வாழ்க்கை சிறப்பாகுவதற்கு உங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்த பிள்ளைகளாக, தக்வா உள்ள பிள்ளைகளாக, மார்க்கம் உள்ள பிள்ளைகளாக ஆகுவதற்கு மசூரா செய்யுங்க, வழிகாட்டுங்க, பிள்ளைகளை கண்காணிங்க. பிள்ளைகள கூட்டாளிமார் என்பது யார் என்பதை பாருங்க. பிள்ளை எங்க தூங்குறான், என்ன செய்கிறான், அவன் என்ன நடத்த, அவன் என்ன செயல்பாடுகள் இருக்கிறான், என்ன போன் பாவிக்கிறான், போனுக்குள்ள என்ன இருக்குது. அன்புக்குரியவர்களே, இவைகளுக்கு வழிகாட்டி ஒரு சிறந்த சமூகத்தை இந்த சிறப்பான ஹிஜ்ரி 1448 காலடி வைத்திருக்கின்ற நேரத்திலே குடும்ப வாழ்க்கைகளுக்கு வழிகாட்டி சிறப்பான ஒரு சந்ததிகளை உருவாக்குவதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் பட்டியலங்களை சேர்த்துக் கொள்வாயாக. எங்களுடைய சந்ததிகளை, எங்களுடைய பிள்ளைகளை நல்ல மரல வழிகாட்டி தக்வா உள்ளவர்களாக, தீன் உள்ளவர்களாக, இபாதத் உள்ளவர்களாக, பேணுதல் உள்ளவர்களாக, பக்குவமுள்ள பிள்ளைகளை உருவாக்கி விட்டு செல்வதற்கு யா அல்லாஹ் எமக்கு அருள் புரிவாயாக. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் எமக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக யா அல்லாஹ் உருவாக்கி தந்தல்வாயாக. ரப்பே நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.